வணக்கம், குட் மார்னிங். இது எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 16/5/2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தை நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்தமான் கடல் பகுதிகளுக்கு ஒட்டிய பகுதிகளில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தென்மேற்கு பருவமழை காற்றினுடைய இது பார்த்திங்கன்னா முழு அந்தமான்லேயும் தொடங்கியிருக்கு. அது இல்லாமல் குமரி கடல் பகுதிகளுக்கும் அதனுடைய வரவானது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்எல்எம் சொல்லக்கூடிய நார்த் லிமிட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குமரி கடல் பகுதி ஒட்டிய பகுதிகளிலும் இலங்கை கீழ்ப்பகுதிகளிலையும் இப்பொழுதுக்கு தொடங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களில் இது படிப்படியாக முன்னேறி கேரள கடற்கரையை தொட்டுவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு சென்னைக்கு அருகே அது வரக்கூடும். வந்து பின்பு சற்று வலுப்பெற்று தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் ஊடாக பயணித்து மத்திய ஆந்திரா கர்நாடகா ஊடாக பயணித்து அது அரபிக்கடலுக்கு சென்று வலுப்பெற இருக்கிறது. இதன் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை மிகவும் வலுப்பெற இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்று இந்த மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் இருப்பதனால ஏற்படக்கூடிய காற்றின் திசை வேறுபாடு காரணமாக கன்வர்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய காற்று குவிதல் வட தமிழக மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள்லேயும் கேரள பகுதிகளிலையும் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் சாதகமாக காணப்படுவதனால கர்நாடகாவிலிருந்து கீழே வட தமிழகம் வரையும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்று வெப்பச்சலன மழையானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தெற்கு ஆந்திராவின் சில பகுதிகளை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெப்பநிலை பொறுத்தவரையும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை ஒட்டிய வெப்பநிலை இருக்கும். வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள் சில பகுதிகளில் இயல்பையோடு 1 டிகிரி அல்லது 2 டிகிரி கூடுதலாக பதிவாகும். பிற்பகலுக்கு பிறகாக இந்த வெப்பச்சலன மழை தொடங்கிவிடும். ஸோ இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்தவரையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், தென்காசி, குற்றாலம், நெல்லை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும், கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் சில பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், அப்புறம் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஒசூர் மாவட்டங்களில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை இடியுடன் கூடிய மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னைக்கு மாலை, இரவு அல்லது விடியற்காலை நேரங்களில் இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவின் உட்புற பகுதிகள் பெங்களூரு உள்பட பெங்களூரு, தும்கூரு, மைசூரு, மாண்டியா, சிக்மகளூரு, அப்புறம் ஆந்திராவின் உட்புற பகுதிகளில் அனந்த்பூர், ஸ்ரீ சத்யம் அந்த பகுதிகள், கர்னூல், பெல்லாரி, கொப்பல், ராய்ச்சூர், யாத்கீர் இந்த பகுதிகள், விஜயபுரா, பாகல்கோட்டா, கடாக், சித்ரதுர்கா இந்த பகுதிகளிலையும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்பு. கேரளாவில் ஆஸ் யூஷுவல் எல்லா பகுதிகளிலுமே இன்றைக்கி பரவலாகவே மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராயலசீமாவின் உட்புற பகுதிகள் பொறுத்தவரையிலையும் திருப்பதியிலிருந்து மேலே கடப்பா, பிரகாசம் மாவட்டங்கள்லேயும் இன்று மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர பகுதிகள் விசாகப்பட்டினம், விஜயவாடா, கம்மம் பகுதிகளிலையும், ஆந்திரா தெலுங்கானா மாவட்டத்தில் ஹைதராபாத் சுற்றியுள்ள பகுதிகளிலையும் இன்று இடிமழை பதிவாக வாய்ப்பு. தமிழகத்தில் மற்ற பகுதிகள் திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், திண்டுக்கல், கோவை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள், மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின ஒரு அப்டேட். இந்த வீடியோவில் உங்களுக்கு பல புரிதல்களை இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த காணொலியில் நாளை காலையில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.